இவற்றைய பார்த்து வர அடிப்படையில் நம்ம 2024 சிஸ்டம் சரி உலகத்தில் நான் தொடர்புகள் பிழையான குற்றங்கள் தான். முதலாவது வில்லியம் க்ரூப்ஸ் கதோடுகிறது பர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க. அந்த க்ரூப்ஸ் வந்து என்ன செய்யாது கதோடு க்ரூப்ஸ் பிளைனாக அந்த கொடுத்து சரி கதோடு ஜே தோம்சன் இலத்திரன் ஏற்றம் சொல்றான். இலத்திரன் ஏற்றத்தை நீங்கள் யாரு வில்லிகன் என்பவர் அவர் என்ன பரிசோதனை எண்ணெய் துளி பரிசோதனை செய்வார். அடுத்து ஜேம்ஸ் சாட்விக் நியூட்டன் சொல்றாங்க. நியூட்டனை கண்டுபிடிச்சு அவர் பேர் பரிசோதனை செஞ்சு அதை கண்டுபிடிச்சவர் யாரு சாட்விக். நீர்போரன் தான் அவர் சக்தி மன்ற கொண்டு அவர் வந்து தாங்கல்கள் சம்பந்தமாக வைக்கிறார். உயர்சக்தி மன்றம் தாழ்சக்தி மன்றம் உயர்சக்தி மன்றம் அது ரதபோர்ட் புத்தாண்டு பரிசோதனைன்னு சொல்றான். புத்தாண்டு பரிசோதனை அல்லது அல்பாசியர் பரிசோதனை இதெல்லாம் அல்பாசியர் பரிசோதனை இப்போ அவர் செய்தவர் அவரோட மாஸ்டர்னு சொல்றாங்க. அவருடைய விளக்கத்தை கொடுத்தவர் ரதபோர்ட் வந்துட்டு இடையான கூட்டம் வந்துடுவோம். ரெண்டாவது டென்ஷன் இலத்திரம் ஏற்றம் அடுத்தது செப்புல வந்துட்டு என் சமன் 3 என் சமன் 2 நம்ம தெரியும். 4 வகையை அப்படி பண்ணணும். NL NS என்ன இதுல வந்து என் வந்து பிரதான சக்தி மண்டலத்தை குறிக்கும். எல்லுல வந்துட்டு 0 எஸ் ஒபிட்டை குறிக்கும். 1 பி ஒபிட்டல் 2 டி ஒபிட்டை குறிக்கும். இது சரியும் தானே? இப்போ என் சமன் 3 ஒரு இலத்திரன் வெளியே நம்ம 29 செப்பு இலத்திரன் வெளியே நம்ம என்ன வரப்போகுது செப்பு வெளியினா செப்பு வெளியினா -2 2s2 2p6 3s2 3p6 3d10 4s1 ஒரு ரெக்கார்டை வந்துட்டு எல்சமன்டன் நாம தெரியும். டிஓட கிடைக்காது. டிஓ வருது. மூன்றாவதுலையும் டி எடுப்பாங்க. 3டியே கேட்காது. அதில் இருக்கிற இலத்திரம் சோடியம் சோடியம் வந்து 10 இலத்திரம் 5 சொல்லுவாங்க. சரி அடுத்தது மூன்றாவது முதலாம் அயனாக்க சக்தி அதிகரிக்கும் சரியான வரிசை. அப்போ முதலாம் அயனாக்க சக்தி நம்ம தெரியும். என்ன பார்க்குறோம் ஓவரோடு வச்சுக்கிறேன். ஹீலியம் நியோன் ஃப்ளோரின் நைட்ரஜன் ஓடரில் வந்தால் தமிழ்நாடு பார்த்தேன்னு செய்யும் போயிட்டு நம்ம விரிகிற வந்து யார் ஓடர் குறிப்பாக இருக்கிற யார் ஹீலியம் நியோன் ஹீலியம் இருக்காது. நியோன் இருக்காது. ஆக்சிஜன் இருக்காது. ஹீலியம் வந்துட்டு ஆக்சிஜன் ஓடரை பார்த்தா இதில் இல்லாத நாட்களை வெட்டி வரும். இதில் இல்லாத நாட்களை வெட்டி வரும். சரி 3 ஆன்சர் போயிட்டு அடுத்த நேரத்தில் நீங்கள் வரைபைக்கு வருவோம். இப்படி இந்த மாதிரி ஒரு வரைப்பு இருக்கும். முதலாம் கூட்டம் 2ஆம் கூட்டம் 3ஆம் கூட்டம் 4ஆம் கூட்டம் 5ஆம் கூட்டால் 6ஆம் கூட்டால் 7ஆம் கூட்டால் வந்துட்டு 8ஆம் கூட்டம் எந்த ஓடப்படி பார்க்க நம்ம தெரியும். 4ஆம் கூட்டாக 4ஆம் கூட்டாக ஒரு ஏரியா 4ஆம் கூட்டாக கூட இருக்கு. 4ஆம் கூட்டாக பார்க்க சரி. அப்போ சரி நமக்கு தொடர்ச்சியான அடுத்தடுத்த ஆவர்த்தனங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கிடுவேன். கொஞ்சம் உச்சிடுவேன். ஆனால் இருந்தாலும் பெரிய அளவு இறக்கமாக காட்டப்போம். சரியானே? கொஞ்சம் போல இறங்கிடுவேன். இருந்தாலும் 6ஆம் கூட்டத்துக்கு 4ஆம் கூட்டத்தை பார்த்து கூட இருக்காரு. அப்போ சல்பர் வந்து 6ஆம் கூட்டம், கார்பன் வந்துட்டு 4ஆம் கூட்டம். கார்பனை பார்த்து சல்பர் 6ஆம் கூட்டாக்களே கூட. ஆகவே ஆன்சர் 54 சரி அடுத்து ஐதரச நிலைகளின் பிணைப்பு நிலம் அதிகரிக்கும் சரியான நமக்கு தெரியும். முன்னேற்ற வித்தியாசம் அதிகரிக்கிறது. முன்னெதிர்த்தன்மை வித்தியாசம் அதிகரிக்கிறது என்ன நடக்கும்? 2 பேருக்கு இடையிலான கவர்ச்சி வந்து என்ன செய்யும்? நல்லா கூட கவர்ச்சி கூடுச்சுன்னா பிணைப்பு நீளம் என்ன செய்யும்? கவர்ச்சி நல்லா கூட இருக்கும். கவர்ச்சி கூடிச்சுன்னா பிணைப்பு நீளம் என்ன செய்யும்? பிணைப்பு நீளம் தெரியும். ஃப்ளோரினை கூட ஃப்ளோரின் புரோமின் அயடின் வந்து வரப்போகுது. இந்த மாதிரி வரப்போகுது. இதுலேயும் வந்துட்டு எல்லாருமே ஹைட்ரோஜன் இருக்கிறதால கட்டாயம் பண்ணையை மட்டும் பார்க்கும். கூடினா என்ன செய்யாது? வித்தியாசம் கூடக்குள்ள என்ன செய்யும்? பிணைப்பு நீளம் குறையப்படும். பிணைப்பு நீளம் என்ன மாதிரி
சிஎல் எஸ்பிஆர் சரி. அடுத்தது இன்னொன்று அயனாரை எது எதுவும் சரியான வரும். அயனாரை வரப்போகுது நம்ம என்ன கருவோம். அயனாரின் வரப்போக்குள்ள அயனாரை வரப்போக்குள்ள 3 விஷயத்துல நம்ம கிடைக்கலாம் பார்ப்போம். முதலாவது வித்தியாசமாக வரக்கூடிய முரண்பாடை பார்ப்போம். சரி, முரண்பாடை பார்ப்போம். அதுதான் வந்துட்டு பொதுவாக எல்லாரும் பார்க்குறேன் சார்பு கருவேற்றம். சார்பு கருவேற்றம் அடுத்த வந்து பொதுவாக ஒரு கல்வி கற்றையனை பார்க்க மட்டும்தா கற்றையனை பார்க்க நடுவிட்டான கூட இருக்கும். சார்பு கருவேற்றம் தடுக்கிற முடிவாது பார்க்க சரி. இப்போ பார்ப்போம் தந்திரிக்கிற ஆட்கள் யாரில் இருந்தீங்கன்னா ஃப்ளோரின் சோடியம் பிளஸ் மெக்னீசியம் 2 பிளஸ் A plus lithium plus aluminum 3 plus C4 minus. எனக்கு முரண்பாடு என்ற ஆட்களை பார்த்தோம். யார் யார் முரண்பாடு இருக்காங்க, முரண்பாடு என்ற விஷயத்தை பார்த்தோம். சரியான முரண்பாடுல யார் யார் இருக்காங்க. பொட்டாசியத்துக்கு பொட்டாசியம் மைனஸ் பார்த்து F மைனஸ். அடுத்து வந்துட்டு லித்தியம் பிளஸ் பார்க்க அலுமினியம் 3 பிளஸுக்கு குறையுது. அடுத்தது ஸ்ட்ரென்ஜியம் 2 பிளஸுக்கு சிஎல் மைனஸை பார்க்க இதனுடைய முரண்பாட்டில் பார்க்கும். அப்போ இதில் எனக்கு தெரியும் இதில் வந்திருந்தா அதை பார்ப்போம். யார் லித்தியம் அலுமினியம் 3 பிளஸ் வந்துருக்கு. லித்தியம் அலுமினியம் 3 பிளஸும் வந்துருக்குது. கே பிளஸும் எஃப் மைனஸும் வந்துருக்கு. இப்போ லித்தியம் அலுமினியம் 3 பிளஸ் வந்து லித்தியத்துக்கு கூட இருக்கணும். அப்போ அந்த ஆன்சரை விட்டுருணும். அலுமினியம் 3 பிளஸை பார்த்து லித்தியத்துக்கு கூட இருக்கணும். அது சரி. லித்தியத்துக்கு கூட இருக்கணும் அலுமினியத்தை பார்க்க. ஆகவே இந்த ஆன்சர் போயிடுச்சு. லித்தியத்துக்கு கூட அலுமினியம் 3 பிளஸ் அது சரி. இதில் லித்தியத்துக்கு கூட அலுமினியம் 3 பிளஸ் அதுவும் சரி. இதுக்கு வந்துட்டு இது இல்லை. 2ஆவதும் 5ஆவது ஆன்சரும் போயிடுது. நீ அடுத்த பார்க்க வேண்டியது எஃப் மைனஸுக்கு கூட இருக்கணும் கே பிளஸை பார்க்க. எஃப் மைனஸுக்கு கூட இருக்கணும் கே பிளஸை பார்க்க. அப்போ ரெண்டுலேயும் சரியாக வராது. எஃப் மைனஸுக்கு கூட இருக்கணும் கே பிளஸை பார்க்க. இதுவும் சரியாக வராது. எஃப் மைனஸுக்கு கூட இருக்கணும் கே பிளஸை பார்க்கலாம். இந்த ஆன்சரும் போயிடலாம். எனக்கு இருக்கிறது 2 ஆன்சர். இப்போ பார்ப்போம் அடுத்தது. பொதுவாக சார்பு கருவேற்றம் பார்க்குறேன். இதாகல நமக்கு தெரியும் சார்பு கருவேற்றம். சார்பு கருவேற்றம்ன்றது என்னது? சார்பு கருவேற்றம் ரைட். சார்பு கருவேற்றம் உடற்படி வார்த்தை சொல்லி 2ஆம் ஆவர்த்தனம் எல்லாரும் A பிளஸ் மட்டுமே 2ஆம் ஆவர்த்தனம். முதலாம் ஆவர்த்தனம் அலுமினியம் 2ஆம் ஆவர்த்தனம். C4 மைனஸ் 2ஆம் ஆவர்த்தனம். நீ அவங்க புரோதன்கள் இருந்ததே பார்ப்போம். புரோதன்கள் நீயே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 9 புரோதன், இதில் 11 புரோதன், இதில் 12 புரோதன், இதில் 19 புரோதன், இதில் வந்துட்டு 3 புரோதன், இதில் வந்துட்டு 13 புரோதன், இதில் வந்துட்டு 6 புரோதன். சரி, ஒவ்வொரு இலத்திரனால பிரிச்சுன்னா சார்பு கருவேற்றம் வரக்கூடாது. 10 இலத்திரம், 18 இலத்திரம், 18 இலத்திரம், இது வந்துட்டு 2 இலத்திரம், ஒரு வந்துட்டு 10 இலத்திரம். இதில் நான் செய்கிறது MCQ. எனக்கு ஃபுல்லாக தேவையில்லை வருது. இப்போ எனக்கு வேறுபட்டு ஆன்சர் பாருங்க. இங்கே நான் பார்க்க வேண்டியது இந்த 2 ஆன்சர் தான் மிச்சம் வச்சிருக்கேன். இப்போ இது 2லையும் யாரும் கூட கூடிய பார்க்க டைம் நல்லா செய்வோம். 7 அளவு சரி. அது F மைனஸ் C4 மைனஸ் பார்த்தா போதும். இவ்வளோ கொண்டாடத்தை இல்லை. நான் என்ன செய்யலாம், அதை வச்சுட்டு 2 ஆன்சர் எடுத்துகிட்டு போகணும். பாருங்க, F மைனஸ் C4 மைனஸ் சார்பு கருவேற்றம் பார்த்தா இவர் சைக்கிள் உள்ளது. இவர் வந்து சைக்கிள் சார்பு கருவேற்றம் என்ன செய்யுது, ஒரு இலத்திரன் அனுபவிக்கிற கவர்ச்சி விஷயம். C4 மைனஸில் இருக்கிற ஒரு இலத்திரன் 0.6 புரோதனாலே அனுபவிக்கப்படுது. புளோரின் வந்துட்டு 0.9 புரோதனை ஒரு இலத்திரன் அனுபவிக்கும். இப்போ பாருங்க, புரோதன் அளவு அனுபவிக்கிற புரோதன் அளவு கூட 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 என்ன நடக்கும், கவர்ச்சி விசை கூடும். கவர்ச்சி விசை என்ன நினைப்பாரு, நல்லா தூக்கி பக்கத்துல வச்சுக்குவாரு. அப்படின்னா அவர் ஆரைன்னு செய்யும். சார்பு கருவேற்றம் கூடுதுன்னா ஆரைன்னு செய்யும். சார்பு கருவேற்றம் கூடுதுன்னா ஆரை கிடையாது. இதுல நான் சொல்லுவேன் C4 மைனஸ் சார்பு கருவேற்றம் குறைஞ்சா அவருக்கு தான் ஆரோக்கியம் மைனஸ். எனக்கு ஆன்சர் இன்னும் வரக்கூடாது.
ஆன்சர் வரக்கூடாது. C4 மைனஸ் கூட இருக்கணும். F9 பார்க்க ஆன்சர் எத்தனாவது? ஆன்சர் வந்துட்டு 7 மாதம் வரைக்கும் MCQல கொண்டையா செய்முறைகளை செய்து எடுக்காம உங்களால் எவ்வளவு தட்டி எடுக்க இருக்கும் அப்படிங்களா அவ்வளவு தட்டி எடுக்கிறேன். சரியான சந்தேகத்தின் 12% 8 கிராம் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை சொன்னாலும் அணு எண்ணிக்கை இருக்கும் கல்சியத்தின். சரி அப்ப கந்தகத்துல வந்துட்டு எத்தனை ஆயிடும்? கந்தகத்துல மூளை பார்ப்போம். அது கந்தகத்துல மூளை பார்ப்போம். கந்தகத்துல மூளை 12.8 கிராம். அவர் எத்தனையாக விரிக்கணும்? 32 கிராம். 2 பேர்லையும் ஒரே அளவு மூணு வந்தீங்கன்னா அதே எண்ணிக்கையான மூலக்கூறுகள் அணுக்கள் இருப்பாங்க. சரிதானே? இப்போ கல்சியத்தில் அணுக்கள் இருக்கு. எந்த அளவு மூணு வரும் அதே எண்ணிக்கையான 10 20 அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு 100 அணுக்கள் தான் நினைக்கணும். அதே எண்ணிக்கையினால மூணு வரணும்னா கேட்டீங்க கல்சியத்தில் பவர்ல மூலதனி கல்சியத்துக்கு 40 கிராம் 3 கிராம் அவர் திங்கமே என்ன இருக்கும் தெரியாது. சுருக்கி விடுறேன். சுருக்கி என்னன்னா 32 40 இருக்கலாம். இன்றாவது 5 இங்கே 4 அப்போ இங்கே எனக்கு M சமன் 12.8 தர 5 4. இதையுமே சுருக்கலாம். இதை சுருக்கினா 0.2 இதை சுருக்கினா 3.2 12 10க்கு சரி 2 5 16 சரியான 16 கிராம். ஆன்சர் 16 கிராம். ஆன்சர் வந்து 2. சரி ஆன்சர் 2. அடுத்தது N2O5 மூலக்கூறு உறுதியான பரிவு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை. N2O5 மூலக்கூறின் உறுதியான பரிவு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை. முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது எண்பு கட்டமைப்பை வரைவாங்க. 2 பேருக்கும் முதலாவது இருக்கிறது சமன பயன்படும். நடுவில் மிச்சம் தருவி நைட்ரோஜனுக்கு எத்தனை பிணைப்பு போடலாம்? அட்டை பயணப்படணும் 10 நெட்டு ஒரு சாதாரண இணைப்புலையும் இணைப்பு வந்துட்டு 6 10 இணைப்பு தான் போடுது. ஒரு இணைப்பை போட்டாச்சு. அப்போ இவர் இந்த நைட்ரோஜனுக்கு 8 போட்டாச்சு. எங்காவது நைட்ரோஜனுக்கு வர இவருக்கும் அதே 8 போடும். இனி என்ன செய்யும்? இவரை நம்ம இல்லத்தில் நிரப்பிப்பாங்க. 2 4 6 8 2 4 6 8 இவர் மைனஸ் இவர் 8 இல்லத்தில் இருந்து நைட்ரோஜன் வைத்து அப்படியே ப்ளஸ் 4 ஆச்சு. ஆக்சிஜன் 2 4 6 8 6 6 8 வராது. இங்கே நைட்ரஜன் 8 22 பிணைப்பிலேயே 4 ஒரு பிளஸ் 2 4 6 8 பிணைப்பில் 6 இலத்திற்கு 6 இலத்திற்கு பேசுகிறேன். இதெல்லாம் 2 4 6 8 மைனஸ் N2O5 ஏற்றம் சரியா 2 + 2 மைனஸ் ஏற்றம் சரியா வருது. இதான் அவருக்கு கட்டமைப்பு இருக்கு. இது கேட்டுக்கிறது என்னது? உறுதியான பரிவு கட்டமைப்புகளை பரிவு கட்டமைப்புகளை பார்ப்போம். இதில் வந்து 5 டிகிரி என்னது இந்த மாதிரி போயிருக்கு. இப்போ இனி நான் ஏற்றதை போட்டுட்ருக்கல நீ என்ன செய்யணும்? இந்த இருக்கிற ஆக்சிஜன் இங்கே அலமாது ஒரு மைனஸ் நீ அடுத்து என்ன செய்யணும்? அப்படி ஒன்று வீட்டில் செய்யணும். நைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் கட்டமைப்பு வராது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று போட்டிக்கணும். ஒரு மைனஸ் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு ப்ளஸ் சரி. இவரை வச்சுக்கிறேன் எப்படி ஏன் 2 வந்துட்டு நீ அடுத்து வைக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது 2 கீழே வரப்போ ப்ளஸ் சரி. இப்பொழுது மினிமம் 4 வந்துட்டு சரி. வேற எப்படி இருக்கலாம்? வேற இந்த ஆக்சிஜன் வந்து நைட்ரஜனும் உள்ளூர் பார்க்க மாறி பார்க்கணும். நைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் இதனால எப்படி இந்த வாங்குவாங்க. இது ரெண்டையும் எப்படி ஜெயிச்சோம் அவர் தான் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ண என்ன வராது. இதெல்லாம் 2 வராது 8 இதில் வந்து ஒரு மைனஸ் இல்லை எவ்வளோ மைனஸ் இது 4 6 8 என்ன செய்யறாரு? இதில் ஆக்சிஜன் வரும் ப்ளஸ் என்ன கூடினா ஒரு ஆக்சிஜன்ல ப்ளஸ் கூடினா ப்ளஸ் வந்து இந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு ஒரு விதி இல்லாத கட்டமைப்பு அதே இதை மரப்பொருள் இங்கே டபுள் போட்டாலும் அதான் மரப்பொருள்
2 பேரை கொண்டு வந்து போட்டாலும் என்ன நடக்க போகுது? ஏற்ற பரம்பல் கூட போகுது. 2 பேருக்கு கொண்டு வந்து போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அதே போல இந்தியாவில் கூட நடக்கிறது. 2 பேருக்கு கொண்டு போட்டு பார்க்கணும். 2 டபுள் போட்டு இந்தியாவில் கொண்டு போ சீசனுக்கு ரிப்போர்ட்டிங் என்ன நடக்கும்? ரிப்போர்ட்டிங் என்ன நடக்கும்? தரிக்கிறது நம்ம சிவர்ல ப்ளஸ் வரும். இந்த சேர்வோட ஏற்றம் நல்லா கீழே ஏற்ற பராமரிப்பு. ஆகவே இவர் உறுதியறிந்தார். ஏற்ற பராமரிப்பு ஆகவே எனக்கு விளங்குது இந்த 4 பேரும் தான் இப்போ உறுதியாக வராங்க. சரி, அடுத்து சாராணத்துக்கு 30 கிராம் உண்மையான செய்யக்கூடிய உணவுடன் ஏபிக்கு சேர்வை தோற்றுவிக்கும் 5,004 கிராம் தீவுடன் 1,5 கிராம் சாராணத்துக்கு. சரி, இப்போ பாருங்க என்னென்ன தங்கையோட தெளிவா 30 கிராம் மைனஸ் கொண்ட ஒரு மூலகம் ஏ மூலகம் பியுடன் ஏபி3 எனும் சேர்வை தோற்றுவிக்கும். ஏயும் பியும் சேர்ந்து சென்றாங்களாம் ஏபி3 என்ற சேர்வையை உருவாக்கலாம். சரி, இந்த இதுல கேட்கலாம் 5.4 கிராம். இவர் வந்துட்டு 5.4 கிராம் பியுடன் 1.5 கிராம் ஏ சேர்மாயின் பியின் சாரம் தெரியும். சரி, எனக்கு தெரியுது என்னண்டு வெறும் 1.5 கிராம் உண்டா? ஒரு 1.5 கிராம் உண்டு. ஒரு மூலதினி என்னன்னு சொல்றான்? மூலதினிய 30 கிராம். எனக்கு தெரியும் இவர மூல் தாகன்றியல். இவர் 9 ஒரு மூல் தாக்கம் அடைந்தா இவர் எத்தனை மூல் தாக்கம் அடையணும்? இந்த ஏபி3 சேர்வு உருவாக்குறது 3 தாக்கம் அடையணும். சரியான நான் சொல்றேன் 3.1.5 3 பெருக்கிறது யாரும் 3 சமம் அடையும். 1.5 30 யாருக்கு சமம் அடையும்? சரிக்கிற பீடம் 3 சமம் அடையும். 5.4 கிராம் சொல்றேன். சுருக்கி எனக்கு என்ன கிடக்கும்? 10 என்ன வரும்போது வரும்போது 5.4 10 வரைக்கும் 54க்கு 54 3 போடலாம். மேல 2 பேர்ப்படும். இப்போ 108 108 90 பார்த்தாலும் 30 90 30 36 கிராம் 36 கிராம். சரி சார், அடுத்தது 9வது சர்வசம நிலைமைகளின் கீழ் வாயு அணு இலத்திரம் வழங்கும் போது எந்த மூலம் மிகக்கூடிய அளவு வெப்பத்தை வெளிவிடுகின்றது? சரி, அப்ப எனக்கு தெரியும் ஒரு வாய்ப்பாடம் போச்சுக்கிறேன். யாருக்கு இந்த இலத்திரனுக்கு வெப்பத்தை வெளியிட சம்பந்தமா ஒரு போன் நம்பர் மாதிரி வச்சிருக்கணும். ஏழு 6 ஓர் இலத்திரன் மூலை வழங்குகிறது. ஓர் இலத்திரன் மூலம் வழங்குறது இலத்திரன் இலத்திரன் மிகக்கூடிய அளவு வெப்பத்தை வெளியிடும். தெரியும் உள்ளதுல வந்து 7ஆம் குரூப் ஆகிதான் ஆகூட எனக்கு கேட்டுகிறது. எப்படி பார்க்குறேன் சல்கர் சிஜன் சிலிக்கன் காபன் இந்த மாதிரி ஓடெல்லாம் வரக்கூடாது. உள்ள ஆன்சர்ல யாராவது ஆன்சர் ஆன்சர் ஆன்சர். சரி, அடுத்து 10வது முனை பங்கீட்டு வலுவு அயன் முனையீடு பங்கீட்டு வலுவு பிணைப்பு பெயர் கூட ஒத்த சுவையில் சரியான ஒழுங்குமுறையில் இடம்பெறும் விடை பின்வருவனவற்றில். சரி, அப்ப பாருங்க கேட்டுகிறது முனைவு பங்கீட்டு வலுவு அயன் சேர்வை முனைவிதி பங்கீட்டு வரும் பிணைப்பு வலுவாக சரி. இப்ப நம்ம அயன் சேர்வை எப்படி இனங்காட்டுவோம்? முதலாவது அயன் சேர்வையை ஓடுற எழுதுவோம்.
சயின்ஸ் பிஹெச் பிஎஸ்என். சரி, இந்த இதில் வந்துட்டு இந்த இருக்கிற அலுமினியம் ஆக்சைடு Al2O3 இதில் வந்து ஈரியம் இதுக்கடையில் வரக்கூடிய ஆட்கள் இன்னும் வித்தியாசம் குறைஞ்சா இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க பங்கிட்டு வர சரியா. அவரை கூலி நாட்கள்லாம் செய்வார். கூலி நாட்கள்லாம் அயன் சேர் ஏறிக்கலாம். சரி, இதில் அடுத்த வந்து ஹைட்ரஜன் என்ன செய்யும் பங்கிட்டு வர சரி உருவாகும். சரி, முதலாம் உண்டாக்க கேட்டது ரெண்டாவது வந்து அயன் சேர் ஏறியும் முதலாம் கூட்டம் ரெண்டாம் கூட்டம் பரப்பு செய்வார். அயன் சேர் உருவார். இந்த பாருங்க குறையாக வந்துச்சுன்னா அவர் வந்து என்ன செய்ய மாட்டாரு அயன் சேர் உருவாக்க மாட்டார். இப்போ எல்லாத்துலேயும் ரெண்டாவது ஆன்சர் பாருங்க. ரெண்டாவது ஆன்சர் பாருங்க. ரெண்டாவது அயன் சேர்க்கும் சேர்த்தான் முறையா இடம் பண்ணணும். ஐடி வந்து என்னது முறையா ரெண்டு பேர் போகணும் சேர்த்து ஐடுன்றது ரெண்டு பேரும் பங்கு பிரிவாரு. இப்போ மூன்று ஆன்சர் போய் இனி கேட்டது பங்கிட்டு வலிச்சேர்வு முதலாவது பங்கிட்டு வலிச்சேர்வு. முனைவாரிதனும் அடுத்த வந்து முனைவற்றதா இருக்கு. முனைவு என்னது முன்னேதன்மை வித்தியாசம் இருக்கும் என்றவரை சொல்லிப்பாரு. முனைவு முன்னெதிர்த்தன்மை வித்தியாசம் இருக்கும். முன்னெதிர்த்தன்மை தன்மை வித்தியாசம் இருக்கும் என்றவர் என்ன இருப்பாரு முனைவு வித்தியாசம் இல்லைன்னு நம்ம இருப்பாரு முனைவிதி முனைவிதி பங்குடாக வித்தியாசம் இருக்கப்படாண்டா என்ன செய்யறாரு ஒரே இனத்துக்கு சேர்ந்திருக்கணும். ஒரே இனம் சேர்ந்திருக்கணும். அப்போ பாருங்க ஒரே இனம் சேர்றா உதாரணங்கள் தந்ததுக்குள்ள ஐடி வயது இல்லாம அப்ப முனைவிதி பங்குட ஐடி வரணும். ஆகவே இதுல ஐடி வரல வெட்டுப்பட்டு அப்ப ஆன்சரத்தின் அதே நேரம் முனைவி பங்குட்டு நாங்கள் பார்க்கறதுக்கு இப்போ நான் சொன்ன அலுமினியம் ஆக்சைடுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னால் அவர் வந்து பங்குடு அடிப்பாரு. இந்த சிலிக்கன் சிலிக்கன் இந்த ஆக்சிஜன். அப்போ இது வந்துட்டு அலுமினியம் ஆக்சைடு நிர்ணயத்தன்மையை பார்க்க குறைய இது வந்து ஒரு பங்குடு சேர்ப்பு பங்குடு சேர்ப்பு. சிலிக்கன் ஆக்சைடோட ஒரு என்ன மாதிரி வர போகிறது சிலிக்கன் வந்து 4ஆம் கூட்டம் நாலாம் கூட்டம் இதில் வந்துட்டு 2 6 2 12 16 எட்டாம் பிடிச்சா 2,0 2,0 என்ன வரையும் நேர்கோடு வரப்படாது எந்த மாதிரி வரப்படாது. இப்போ இதில் வந்துட்டு இணையத்தன்மை வித்தியாசம் இருக்குது. இணையத்தன்மை வித்தியாசம் இருக்குது. ஆகவே ஒரு முனை இருக்கிறார் சரியான 11வது என்சமன் 2 எல்சமன் 1 எம்எல் சமன் 0 எம்எல் சமன் ஹாஃபின் செப்டி சொட்டன என்ன காட்டப்படுது. எனக்கு தெரியும் என்சமன் 2ன்னா 2ஆவது புரியும். அதாவது முதலாவது முடிவெடுத்து பார்த்தோம். எல் சமன் 1 எல் சமன் இப்போ கொஞ்சம் தான் பார்த்தோம். எல் சமன் வரப்போகுது 0 குறிச்சா வெளியில் வந்துட்டு 0 குறிச்சா 1 எஸ் கொடுக்கும் 1 குறிச்சா டி கொடுக்கும் 2 குறிச்சா டி கொடுக்கும். இப்போ எல் சமன் 1 என்றால் எல் சமன் 1 என்ன விளங்குவோம் எல் சமன் 1 எல்லாம் தெரியுது. என் சமன் 2 எல் சமன் 1 நினையாது இல்லையா 2 டிகிரி வரும். அதுலேயே எம்எல் சமன் 0 எல் என்ன செய்வோம் இந்த 3 பெட்டி வரை -1 0 +1 அதுல எம்எல் சமன் 0 எம்எல் சமன் 0 இந்த இருக்கிற பெட்டி விளைக்கலாம். அதுக்குள்ளேயும் பிளஸ் ஏதோ ஒரு திசை ஒன்று இவராக இருக்கலாம் அல்லது வந்து பெற்றிருக்கலாம் வந்து இந்த மாதிரி ஒரு திசையில ரெண்டிலும் இந்த இருக்கிற இலத்திரம் தான் பிரிச்சு காட்டுது. இப்போ இந்த சக்தி சொல்ற என்ன காட்டப்படுது யார் ஒரு 2P ஒரு இலத்திரம் இருப்பாரு. ஆகவே ஆன்சரை கேட்டா ஆன்சரத்தினால் 2P ஒரு இலத்திரம் சொல்லி ஆன்சர் 5வது. ரைட், 12வது. XY ஆகிய 2 மூலகங்கள் ஒரே ஆவர்த்தனத்தை சேர்ந்தது ஒரே ஆவர்த்தனத்தை சேர்ந்தது. அதே நேரம் XF3 அடுத்தது XF3/F4 எனும் மூலகங்களை தோற்றுவிக்கிறது. XY மூலகங்கள் முறையே மாற்றம் ரெண்டையும் உடச்சி பார்ப்போம். சரி, உடச்சி பார்த்தோம்னா இப்படி வரும் XF3/F. அப்போ F வந்து இந்த மாதிரி தெரியும். பின்ன மூலகத்திலேயே கிளீனவர் யாரு முன்னவர் ஃப்ளோரிங் தான். அவர் வந்து -1 மட்டும் தான் இருப்பாரு. -1 தூக்கிட்டானே அவர் -1 வருது என்னன்னா இந்த இருக்கிற எக்ஸ் என்ன செய்யணும். எக்ஸ் வந்து 2 தெரிஞ்சிருக்கணும். இங்கே
+3 எடுத்துக்கணும். F-1 கொடுக்கப்பட்ட மார்க் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி x3 வரும். இதே நேரம் y எடுத்துருந்தோம்னா -1 அப்போ இவர் +4 எடுத்துக்கணும். மாறி கொடுத்துருக்கணும். இந்த சைடு வரும். இவர அளவு +4 ஆகிக்கணும். இவர அளவு +3 ஆகிக்கணும். தந்திரிக்கிற ஆன்சர்களை பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் குளோரின். தந்திரிக்கிற ஆன்சர்கள் சல்ஃபர் குளோரின், அடுத்தது ஆக்சிஜன், நைட்ரஜன், அடுத்தது போர். இப்போ அவ்வளோ பேருக்கு வலுவலோட பார்ப்போம். சல்ஃபர் வந்து 6ஆம் கூட்டம். 6ஆம் கூட்டம் சொன்னால் என்னென்னு வரக்கூடாது, NF2 NP4 வரக்கூடாது. NP4 வந்தால் எனக்கு தெரியும் P3 P4 P5 இந்த நிலைமைகள் தான் செய்யும். இலத்திரனை ஏற்று P6 நிலைமைக்கு வரும். இலத்திரனை ஏற்கிற இந்த நிலைமைகள் தான். அப்போ எனக்கு தெரியும் NP4 வந்து என்ன வருவது, இப்போ -2 எடுக்கணும். வேறு அவர்கள் 0. அப்போ அது முடியும். இனி கட்டாயம் எடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி எல்லாம் தெரியும். வெளியில் இருக்கிறவங்க அப்போ அவர் +4 எடுத்துருக்காரு. அடுத்தது 2ஐயும் சேர்த்து 7 எடுத்துருக்காரு. இப்போ அவருக்கு என்ன, அதே நேரம் குளோரின் எடுத்தோம்னா 7ஆம் கூட்டால். 7ஆம் கூட்டால் அவருக்கு என்ன வருவாரு, ஒரு 7ஆம் கூட்டால் NH2 NP5 என்று வரக்கூடாது. NP5 என்று வரக்கூடாது. அப்போ அவரோட அளவில் என்ன வரப்போகுது, -1 எடுத்துக்கலாம். அதே நேரம் 0 எடுத்துக்கலாம். அதே நேரம் அவர் இதை மட்டும் வந்திருந்தா +5 எடுத்துக்கலாம். 2ஐயும் சேர்த்து வந்திருந்தா +7 எடுத்துக்கலாம். அதே போல் ஆக்சிஜன் 6ஆம் கூட்டால். 6ஆம் கூட்டால்னா அவரும் என்ன செய்யப்பார், சல்ஃபர் எல்லாம் எடுத்துக்கிறார். -2 0 +4 +6. சரியா? நீ இதையும் இதில் வந்துட்டு ஆக்சிஜன் வந்து சூப்பர் ஆக்சைடு பெராக்சைடு கண்டிஷன் மாறதால அவர் செய்வார் -1 -1/2 எடுப்பார். அவங்க வச்சுக்கணும். சரி, ரைட். நைட்ரஜனை பார்த்தீங்கன்னா 5ஆம் கூட்டம். 5ஆம் கூட்டம் NH2 NP3 இருக்காரு. அப்படின்னா இலத்திரண்ட ஏற்றுப்பார். ஏற்றல் P3 இருக்காங்க. -3 0. அடுத்தது இலத்திரண்ட +3 2ஐயும் சேர்த்து இருந்தால் +9 போரான் எடுத்துருந்தோம் அப்படின்னா போரான் வந்து 3ஆம் கூட்டம் NH2 NP1. இவர் வந்துட்டு இலத்திரனை ஏற்க இயலாது. அப்போ அவர் என்ன செய்யணும், 0 ஸ்டார்ட் பண்ணணும். P3 இருந்தாலும் எனக்கு 0 ஸ்டார்ட் பண்ணணும். 0 2 இருந்தாங்க +1 இன்னும் சேர்த்து வந்துருந்தாங்க +3. இப்போ இந்த 3 நிமிடங்கள் வரையணும். இப்போ என்ன பார்ப்போம், +3 எக்ஸ் என்றால் +3 எடுத்துக்கணும். +3 எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு யார் வரலாம், சல்ஃபரா வரையலாது. இப்போ எக்ஸ் என்ற மூலம் +3 எடுக்கிறதால சல்ஃபரா வரையலாது. சல்ஃபர் வரையலாது. அதே நேரம் குளோரின் வரலாமான்னு பார்த்தா குளோரினும் வரையலாது. அதே நேரம் ஆக்சிஜன் வரையலாமான்னு பார்த்தா ஆக்சிஜனும் வரையலாது. வரக்கூடிய யார் +3 எடுக்கிறதுன்னா +3 எடுக்கிறோம். அதாவது 3 என்ற வலுவலம் இருக்கக்கூடியதால் வேறு 2 பேர் நைட்ரஜனும் போரனும் படிக்கிறது. அது 2ஐயும். அடுத்த வந்து y என்றால் வந்து +4 எடுக்கணும். +4 எடுக்கணும். +4 பார்த்த சல்பர் அடிக்கிறது. வேறு அதே நேரம் ஆக்சிஜன் அடிக்கிறது. வேற யாருமே இதுக்குள்ள +4 எடுக்க இயலாது. எடுக்கிற வேற யாரும் சல்பர் அல்லது ஆக்சிஜன் செய்கிறது y என்றால் நைட்ரஜன் வராது. ஆகவே ஆன்சர் ஆன்சர்